நான் என் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒருவன் தன்னை ஆளுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் சொல்றார். யார் இந்த இயேசுல வாழ்கிற சமயத்துல இன்றும் அசைக்க முடியாத ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சக்தியாக, ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் சொல்றாங்க, அது இயேசு கிறிஸ்து அரசர். இயேசு எப்பவாவது தான் தான் அரசர் அப்படி என்று எங்கேயாவது வாய விட்டாரா அப்படின்னா, நீ யூதரின் அரசனா நீ சொல்லுவான். இயேசு ஒருபோதும் நான் அரசன், நான் தான் இந்த நாட்டை ஆள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே 12 பேரை வச்சு இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கூட அசைக்க முடியாத ஒரு திரு அவையாக இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா இவர் போட்ட அந்த வித்து, இவர் போட்ட அந்த விதை இந்த மரமாக வளர்ந்து கிளையாக பல கிளைகளை பிரிந்து கனிகளை கொடுத்து ரஷ்ய நாட்டு அரசர், இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. நீங்க கேட்கக்கூடாது அரசர் நடந்து போனாரா அப்படின்னா, ரஷ்ய நாட்டு அரசர் ஃபெட்ரிக் அந்த இடத்திலே நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் நீங்க பார்த்தீங்க, இப்போ வாக்கிங் காலையில வேகமாக போறாங்க, எதிரில் யார் வரா கூட சிலத்தை தெரியல. ஏன்னா அவங்க தெரியும் காதில் அந்த ப்ளூடூத்தையோ இதை மாட்டிக்கிட்டு பாட்டு ஓடிக்கொண்டு நடந்து கொண்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க, தெரியும். அந்த மாதிரி இல்லாம இவர் நடந்து கொண்டு இருக்கிறார். இதில் இவர் பெரியவர் பெறுகிறார். தெரியாமல் இந்த அரசர் ஃப்ரெட்ரிக் மீது அந்த பெரியவர் மோதி விடுகிறார். நீங்க யாராவது மோதிட்டு என்ன பண்ணீங்க? பார்க்க கூடாது அப்படின்னு கேட்போம்ல. இவர் கேட்கிறார், இவர் அரசர், ஆனா அவருக்கு அரசர் என்று தெரியவில்லை. யார் நீங்க? அரசர் யார நீ என் மோதல் அப்படின்னு கேட்பல கேஷுவலா. யார் நீங்கள் அப்படி என்று கேட்கிறார் பெரியவரை பார்த்து. பெரியவர் அசால்ட்டா சொன்னா நீங்களாம் சிரிக்க போறீங்க. நான் தான் அரசன் அப்படின்னார். யாராவது சொன்னீங்கன்னா என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு நெட்டு கழண்டுச்சு, ஏதோ மென்டல்ரா இது, நான் தான் முதல்வர், நான் தான் மோடி, நான் தான் அவர் இந்த மாதிரி. அப்போ உடனே அந்த பெரியவர் சொல்ற நான் தான் அரசர். இதை கேட்ட உடனே அரசருக்கு ஒரு மாதிரி, ஐயோ நான் தான் அரசர், எனக்கு ஒரு அரசரா அப்படின்ற மாதிரி இந்த ஃபெட்ரி கொஞ்சம் நகைப்போடு கேலியோடு அனுப்பது கேட்கிறார், எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்பீங்க, எந்த யார் மீது ஆட்சி செலுத்துறீங்க, எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அரசர் அந்த பெரியவரை பார்த்து உடனடியாக பதில் வருகிறது, நான் என் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் என் மீது ஆட்சி. இவர் என்ன பிரச்சனை சொல்ற? நான் என் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அரிஸ்டாட்டில் மிக அழகாய் சொல்கிறார், நீங்க யார் மீதவனும் ஆட்சி செலுத்தலாமா, ஒருவன் தன்னை ஆளுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் சொல்றார். நான் சொல்ல அரிஸ்டாட், நீங்க அடுத்த ஆள்லாம், நீங்க ஒரு பெரிய மேனேஜராக உங்கள்கிட்ட 10 பேர் இருப்பாங்க, நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருப்பீங்க, உங்கள்கிட்ட 50 பசங்க இருப்பாங்க, நீங்க ஒரு டிஎல்லாம் இருப்பீங்க, ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல பெரிய கம்பெனியில உங்க கீழே 20 பேர் இருப்பாங்க. அடுத்தவர்களை ஆளுவது என்பது மிகவும் எளிதான், ஒருவர் தன்னையே ஆளுவது என்பது மிக மிக கடினம். யோசிப்பாங்க, பெரிய விஷயம் இருக்கு, அது அப்புறம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இன்று ரொம்ப அழகான ஒரு விஷயத்தான் இன்னைக்கு தாயாம் திருவை வந்து இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர். எனக்கு பலமுறை இந்த கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ நீ இப்போ வாழ்கிற இந்த சமகாலத்தில் அல்லது இப்போ வாழ்கிற ஒரு மாடர்ன் ஈராவில் பார்த்தீங்கன்னா, நேற்று எலெக்ஷன் தான் முடிஞ்சு தெரியும், மகாராஷ்டிரா திருப்பி அவங்களே வந்துட்டாங்க, அவங்களே வருவாங்க, அது முடிஞ்சு பேச்செல்லாம் இல்லை, அது பேச்சே வர்றது ரொம்ப கஷ்டம் இனிலாம். அதை பற்றி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கேன். வந்தாங்க என்பதுக்கான காரணமும் நிறைய பேர் டிவியில் சொல்கிறாங்க அந்த செய்தியில். இன்னும் நிறைய பேர் அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம், அவர் தான் வருவார், நம்ம பேர்லாம் சொல்லுவோம், அவர் தான் வரப்போறாரு. எத்தனை ஆண்டு நீங்களே இருப்பீங்க, நீங்களும் உங்கள் எல்லாம் ஆளுவீங்களா? நாங்களும் வருவோம், எங்களுக்கும் வர முடியும், நாங்களும் இந்த நாட்டை ஆளுவோம், இதெல்லாம் செய்வோம், அதையெல்லாம் செய்வோம் என்று நிறைய பேர் இப்போ அடுத்த 2026 நமக்கு நடக்க இருக்கிற சட்டமன்ற எதிர்கால பல இப்பவே அதுக்கான வேலைகள்லாம் இப்போ நிறைய பேர் தொடங்கி இருப்பதெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவன் நினைச்சு பார்த்தா இந்த விஷயம் எனக்கு ஒரு மனதில் படுகிறது. இப்போ நிறைய பேர் ஒன்று நீங்கள் பைசா வச்சுக்கணும், அதிகார பலம் வச்சுக்கணும், ஆள் பலம் வச்சுக்கணும், அது மாதிரிலாம் வச்சுருந்தா தான் இன்னைக்கு நீங்கள் வந்து
ஒரு அரசியலில் வர முடியும், அல்லது நீங்கள் நாளைக்கு பின்ன ஒரு முதல்வராகவோ ஒரு நாட்டு தலைவராகவோ பிரதமர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இயேசுவை பற்றி நான் யோசிக்கும் போதெல்லாம் என் மனதில் புதிப்பது இதுதான். யார் இந்த இயேசு? ஒரு புத்தகமே இருக்கு, நீங்க கூட படிச்சு பாருங்க. யார் இந்த இயேசு? அப்படி ஒரு புத்தகத்தை அந்தோனிசாமி எழுதியிருக்காங்க. யார் இந்த இயேசு? இயேசு யாருங்க? அவர் பிறந்த ஊரை பத்தி கூட யோசிக்கிறாங்க. ஒரு பிரபலம் எல்லாம் அவருக்கு இப்ப நீங்க சொல்லலாம், எங்க மதுரவாயில், சென்னை, கோயம்பேடு அப்படின்னா உலகத்திற்கு எல்லாரும் தெரியும். உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட் இப்போ இல்லை, அவுட் ஆயிடுச்சு, இப்போ அதை தாண்டி போயிடுச்சு. இப்போ கோயம்பேடை பத்தி ரொம்ப பெரிய யாரும் பேசுறது இல்லை. இப்போ சென்ட்ரல், மதுரை, அதற்கு ஒரு நாகர்கோயில், வேற ஒரு ஊரை சொல்லுங்க. இப்போ அது மாதிரினா அந்த ஊருக்கான ஒரு அடையாளம் இருப்போம். அந்த ஊரை பத்தி நிறைய பேர் நான் சொல்லுவேன், நீ எந்த ஊர் சொல்லுவேன்? நான் மதுரையில் எந்த ஊர்? மதுரையில் அந்த ஊர். அந்த ஊர்ல எந்த ஊர்? அந்த ஊரு குக்கிராமம். அவன் குக்கிராமம் சொல்ல மாட்டான் பாருங்க. இப்ப இங்க இருக்க நிறைய பேர் சொல்லுங்க ஊரை. நீங்க என்ன நாகர்கோயில், சிவகங்கை, நாகர்கோயிலா? நீங்க நாகர்கோயில்ல அது ஊருக்குள்ள ஒரு ஊர்ல தான் இருப்பீங்க. அந்த ஊரு பாதி பேர் தெரியாது. அப்ப அதை நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு பிரபலம் இல்லாத ஊரு பெத்லகேம். யாருக்கு தெரியும்? அவங்க அம்மா என்ன பெரிய பெரிய விஐபியா? சாதாரண ஒரு ஆள் பேல யார் இந்த மரியாள், ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு பிரபல்யம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இயேசு. சரியா? அதோட யோசிச்சு பார்க்குறேன், பிறந்த இடம் போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஹாஸ்பிட்டல், நாங்கள் பிரசவத்தில், நாங்கள் எஸ்ஆர்எம் இல்லை, நாங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்போம். எதுக்கு? குழந்தை பெக்கிறதுக்கு. அவர் பாவம் போகிறது கூட இடம் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் சொந்த வீடு கூட இல்லை, அப்படி ஒரு ஊரில் பிறந்திருக்கார். நான் பார்க்குறேன், திரும்பி யோசிச்சு பார்க்குறேன். இந்த இயேசுவை பல நேரங்கள் யோசிச்சு பார்ப்பேன். 30 ஆண்டுக்கு ஒரு தச்சு தொழில். நீங்களாம் சொல்லணும், ஐடி ஃபீல்டு இருக்கும், நான் என் பையன் லண்டனில் இருக்கான், என் பொண்ணு யூஎஸ்ல இருக்கா, எங்கள் அந்த இன்ஃபோஸில் வேலை செய்கிறோம், நாங்கள் விப்ரோவில் வேலை செய்கிறோம், நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் பெருமை பீத்தி கொள்கிற ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு தச்சு தொழில். 30 ஆண்டுகள். ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காரா? ஏதாவது பயங்கரமான? இப்போ எல்லாம் நிறைய பேர் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிறைய புத்தகம் எழுதி தள்ளுறாங்க பாருங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா, இந்த புத்தக விழா, பயங்கரமான புத்தகங்கள். ஏதாவது பதவி, அவர் மாவட்ட செயலர், அவர் அந்த அமைப்பில் முக்கியமான ஒருங்கிணைப்பு தலைவர், அவர் அது அரசியல் எம்எல்ஏ, அது அமைச்சர், இன்னும் கிடையாது. நான் கூட்டி கழிச்சு பார்க்குறேன். நான் சொன்ன அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆள். 30 வருஷம் யாருக்குமே தெரியல. அந்த சூசேப்பருக்கும் அன்னை மரியா உட்காந்து அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற. 3 ஆண்டுகள் ரொம்ப அழகா பரதேசி பிரசங்கின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. பரதேசி மாதிரி ஊரெல்லாம் சுத்தி. இந்த பையன் ஊடு தங்குதான் பாருங்க. அவங்க அம்மா, உன் பையன் பாரு பைத்தியா மாதிரி அங்க சுத்தி நிற்காம பாரு. அவங்க அம்மா சொல்றான், பைபிள் வசனம் இருக்கு, உன் பையனுக்கு என்னாச்சு? நெட்டு கலண்டுச்சு. அந்த ஆளுக்கு என்ன பண்றான் பாரு, அங்க போய் குடிக்கிறான், இங்க போய் சாப்பிட்றான், அங்க உட்காந்து பொம்பள்கிட்ட பேசிருக்கான், அந்த நோயாளிட்ட பேசுறான், அந்த விபச்சாரிட்ட உட்காந்து பேசிருக்கான். என்ன உன் பையனுக்கு என்ன பிரச்சனை? பரதேசி பிரசங்கியாக 3 ஆண்டுகள் ஊரை சுத்தி. அந்த 3 ஆண்டுகள் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா சாதிச்சாராம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாதிக்கவே இல்லை. அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார். அதனுடைய விளைவாக 2 கல்வர்கள் நடுவிலே தொங்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் செத்து போன பிற்பாடு இன்னைக்கு கல்றையெல்லாம் வந்து கட்டுறீங்க, பெருசா சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மார்பிள்ல கட்டி அந்த கல்றையை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் இருக்காங்க. ஒரு மாற்றான் வீட்டு கல்லறையில கூட வந்து இடம் கொடு இந்த மனுஷனுக்கு. தனக்கென்று ஒரு சொந்த கல்லறை கூட வைத்துக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒருவரை தான் இன்னைக்கு நாம திரு அவை சொல்லி கிறிஸ்து அரசர், அனைத்து உலகின் அரசர். எப்படிங்க இது? எப்படி இது சாத்தியமாகும்? அப்படி ஒரு கேள்விதான் இன்று உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் சொன்ன இத்தனை காரியங்களை எப்படி கூர்மையாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகை எத்தனை இராணுவ படைகள் ஆண்டு இருக்கிறார், எத்தனை அரசர்கள் இந்த உலகை எப்படியெல்லாம் புரட்டி போட்டு இருக்கிறார், எத்தனை பாராளுமன்றம், எத்தனை பேர் பெரிய பெரிய ஆள்லாம் எவ்வளோ மாதிரி ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, வரலாற்று எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். பயங்கரமான ஸ்பீச். இந்த உலகையை புரட்டி போட்டு எத்தனையோ பேர் இருந்தாங்க, வாழ்ந்தார்கள். நான் சொன்ன முன்னுரிமை மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தான். அவர்கள் செய்ய முடியாததை ஒரு தனி ஆளாக எதுவுமே செய்யாம, அதான் பாயிண்ட். எதுவுமே செய்யாம அவங்களாம் பயங்கரமா செஞ்சாங்க, வெட்டினாங்க, குத்துனாங்க, போர்கள் செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள், தலையில வச்சுக்கிட்டாங்க, பெருமை பீத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் சொன்ன அரசுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய அரசனா இருக்காங்க, எல்லா நாட்டும் வச்சுக்கலாம். உலக நாட்டை பத்தி பேசுறேன். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த ஒரு உலகத்துல ஒன்றுமே செய்யாமல் இனி ஒருவர் தனி ஆளாக இன்றும் 21ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. நம்ம 21ஆம் நூற்றாண்டில
வாழ்கிற சமயத்துல இன்றும் அசைக்க முடியாத ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சக்தியாக, ஒரு ஆளாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதுதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அரசர். அரசர் வச்சுக்கலாம், அரசர். என்னுடைய சிந்தை இப்படியாக செல்கிறது. உங்களோட நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகணும், பைபிள் அப்படியே சொல்றேன், பார்ப்போம். இயேசு தன்னை ஒருபோதும் அரசர் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அப்ப இது எங்கிருந்து துவங்குது இந்த அரசர்கள் என்பது பிபிலியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வாசிக்கலாம், பார்ப்போம். விம்மிய குரலோடு வீங்கிய கண்களோடு ஏங்கி இருந்த மக்கள், விரக்தி ஊற்ற மக்களுக்காக வீரம் பேசி பானுடன் இருந்து இந்த மக்களை அடிமைப்பட்டிருந்தவர்களை எத்தனை ஆண்டு என்றால் 432 ஆண்டுகளாம். அனுபவத்தை சொன்னார் என்கிட்ட, நானும் கூட பலமா படிச்சிருக்கேன், 70 ஆண்டுகள், 432 ஆண்டுகள் அடிமைகளாக பார்வோண்டு இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுத்து அவளை ஒரு புதிய நாட்டுக்கு கொண்டு செல்கிறான். கானான் என்ற அருமையான ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்றான். இங்கதான் பிரச்சனையே வருது. அப்படி போகும்போது தான் மக்கள் சொல்றாங்க, இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் பாருங்க, எல்லாரும் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும். சாமியோட போறான், 1 சாமி 8:10 எடுத்து வாசனம், தொடர்ந்து வாசம், பெரிய வாசனம். அப்பவே சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தாங்க. எல்லாருக்கும் அரசா இருக்கான், எங்களுக்கு மட்டும் அரசன் இல்லையே, எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் அப்படி என்று அவர்கள் அவரிடம் முணுமுணுக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள் சாமுவேல் இறைவாக்கினிடம். சாமுவேல் ரொம்ப அழகான்னு சொல்மா, நீங்க எடுத்து வாசினா, எங்க அரசன் வந்தால் உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கிக் கொள்வான், உங்களை நிர்மூலமாக்குவான். அவன் நல்லா இருப்பான், நீ ஒண்ணுமில்லாம இருப்ப, அதெல்லாம் வேணாயா, அவர் மட்டும் போதையா, உங்களை யாவே கடவுள் உங்களை எப்படியாக வழி நடத்தினார், அந்த அரசர் மட்டும் போதும் சொன்னா, இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் நம்பாளுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நான் வேணும். முதல் அரசர் சவுல், 2வது அரசர் தாவீது, 3வது சாலமோன். உங்களுக்கு தெரியும் அப்படி போது வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் இந்த அரசர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேனா. இவர்கள் தங்களுடைய வாழ்விலே கடவுளுக்கு பிரமாணிக்கு எல்லாம் வேறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள். நாளுக்கு பல பேர் பதவிலமான வாதைகளுக்கு உள்ளாங்கிறார்கள். இறை மக்களை அனுப்புகிறார்கள் கடவுள். அப்போ அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு தெரியும் அப்பவே அறிவிக்கிறாங்க. ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, உங்களை மீட்பதற்காக மெசியா என்ற ஒரு அரசர் இந்த உலகிலே பிறப்பார், அவர் உங்களை மீட்டெடுப்பார். இதுதான் வளர்ச்சி. அப்ப என்னுடைய சிந்தை இப்படியாக செல்கிறது. இயேசு எப்போவாது தான் தான் அரசர் அப்படி என்று எங்கேயாவது வாய விட்டாரா அப்படின்னா இல்லவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்க்கலாம், அவர் ஒரு முறை கூட சொன்னதா விவிலியத்தை நான் சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து அரசர் விழாவை நான் ஏன் கொண்டாட வேண்டும்? முதல் உலக போர் நடந்த சமயம் 1918, 20 அந்த முடிய சமயத்துல ஐரோப்பா அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் இருக்கிற நாடுகள், ஐரோப்பா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பலவிதமான சீர்குலைவுகள், நிறைய அடிமை. இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலில் போர் நடக்குது, உக்ரைனில் போர் எத்தனை நாட்களாக சொல்கிறேன். இன்னைக்கு காலைல 1001 நாள் இன்னைக்கு அந்த உக்ரைன் போர், இஸ்ரேலில் போர் நடந்தது. ஒரு மாதம் நம்மளாம் ஒளி நாடுக்கு போக முடியுமா? அதை போக முடியாது, ஏன்னா அடி பின்றான். நாங்கள் பயங்கரமாக சண்டை நடந்து, நமக்கு தெரியல, அதை பற்றிலாம் நம்ம பேச நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிலை குலைந்த ஒரு நேரத்தில் திருத்தந்தையர்களை கடவுள் எப்படி பயன்படுத்த அப்போ சொல்றாரு கடவுள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திருத்தந்தை 11வது பயஸ் அவர்கள் சொல்றாங்க, அப்பதான் இந்த விழாவை ஏற்படுத்த. ஏன் இந்த விழா அப்படின்னா, கிறிஸ்து அரச அவர் மட்டும்தான் அமைதியற்று இருக்கிற இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர முடியும். நிலை குலைந்து போயிருக்கிறவர்களுக்கு நிலையான நிரந்தரமான ஒரு மன அமைதியை, சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் இவர் ஒருவர்தான் அப்படி என்று சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நடக்கிறோம் நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சான். இந்த ஐரோப்பா கண்ட்ரிகளில் நிறைய உங்களுக்கு இன்றளவும் நிறைய போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள். அப்போ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்குறாங்க, இந்த கிறிஸ்து அரசர் மட்டும்தான் அங்கு அமைதியும் நிம்மதியும் நிலையான சமாதானத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி அவங்க பதிவு செய்கிறார். அப்போது இந்த விழாவானது இன்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறார். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தால், அந்த அரசருக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு பிள்ளை பேர் இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் அரசர், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன், அவங்க தான் அப்படிதான் வருவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆவியா சொல்றா, இந்த நாட்டை ஆளக்கூடியதற்கு நல்ல திறமையான நல்வுள்ளம் கொண்ட ஆள் யாரா வரலாம், யார் இளைஞர்கள் எல்லாம் வரலாம், எங்கேருந்து வேணால் வரலாம். அப்படி உங்களுக்கு நான் டெஸ்ட்லாம் வைப்போம், அதில் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை ஆளைக்கூடிய பொறுப்பை உங்களை ஒப்படைப்பும் சொல்கிறாங்க.
உங்களுக்கு தெரியும், இந்த கதைலாம் கேட்டிருப்பீங்க. பல இடங்கள்லேருந்து பல பேர் உடல் வாங்கு கொண்டவர்கள், நிறைய படித்தவர்கள், நிறைய திறமையானவர்கள், பல பேர் பல ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், ரொம்ப எளிமையான ஒரு வாலிபன், ஆனால் நல்ல பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவன். அந்த ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க, நீ போ, நீ தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவன். ஆனால் அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒன்றுமே போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நான் எங்கே போகிறது? ஏன்னா போகிறோம் இன்டர்வியூலாம் போனோம், எப்படி போனோம்? ஒரு டீசெண்டாக பேண்ட்டை போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு இன்சைட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மார்ட்டாக போனால் தானே, ஷூலாம் போட்டு போனால் தானே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே பார்ப்போம், மொக்க மாதிரி வந்து மொக்க பீஸு இதுக்கெல்லாம் தருவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட எதுவுமே. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு தேவையான அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவரும் செல்கிறார். அந்த அரண்மனைக்கு செல்கிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க, வேற தாட்டு பூட்டுன்னு எல்லாம் பயங்கரம் போகிறாங்க. இவரும் போகிறார், இந்த வாலிபனும் செல்கிறான். பார்க்கிற போது ஒரு முதியவர், வயதானவர், அப்படியே கொஞ்சம் அந்த ஊரை பற்றி குளிர்ந்த மாதிரி வச்சுக்கேன், இப்போ கோட்டெலாம் போட்டு போவாங்களா, அந்த மாதிரி கோட்டு போடு. அந்த முதியவர் ரொம்ப நலிந்த நிலையில் அப்படியே கையெல்லாம் ஆடிக்கொண்டு அப்படியே இருக்கு. இவன் பார்க்கிறான், ஐயோ நம்ம ஒரு திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அணிந்திருந்த அந்த ஆடையும் அந்த கோட்டையும் பிடித்து சாதாரண ஒரு உடை அணிந்து கொண்டு அப்படியே அவன் அந்த அரண்மனைக்கு உள்ளே போயிட்டான். எல்லாரும் நிறைய பேர் பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்துல குவிந்து கிடக்கிறார்கள். எல்லாரும் இப்போது அரசர் வர போறாரு, எல்லாம் ரெடியா இருக்காங்க. அரசர் வருகிறார், அரசர் வருகிறார் அப்படின்னு பராக் பராக் பராக்ன்றாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அந்த அரசர் அங்க பையன் பார்க்கறான். யார் அந்த அரசர்? அந்த வயதானவர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த ஆட்டினுடைய அரசராக இருக்கிறார். இவனை பார்க்கிறார், அவளும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அது மாதிரி வந்து பார்க்கிறாரு. பார்த்தோன்னே சொல்றார், அங்க இருந்து அத்தனை பேரும் பார்த்தார், பயங்கரமா படிச்சவங்க இருக்காங்க, உடம்பு சக்தி வேற மாதிரி இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க. சொன்ன அந்த பையனை சொல்றாரு, பாருங்க, நான் வெளியில இருக்கும் போது யார் ஒரு அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, ஒருவர் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் தான். தன் மீது அக்கறை கொண்டவன் நாட்டை ஆள தகுதியற்றவன். நீங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்தா, ஐயோ இவரு தான் வெளியே நின்றுந்தாரு, இவருக்கு நம்ம ட்ரெஸ் கொடுத்துக்கலாமோ, இவருக்கு நம்ம ஒரு ஷூ கொடுத்துக்கலாமோ அப்படி இவங்க நினைக்கும் போதோ அரசர் சொல்றார், எவன் ஒருவன் நாட்டை ஆள தகுதியானவன் என்றால் தன்னை பற்றி அல்ல, அடுத்தவரை பற்றி சிந்திப்பவன், அடுத்தவருடைய மீது அக்கறை கொண்டவன், அவரின் நலனுக்காக தன்னை எழுப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்க முடியும் சொல்லி இதோ இருக்கிறாரே தம்பி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, அவர் நாட்டினுடைய அரசராகுவதற்கு எல்லாம் தகுதியும் இருக்குன்னு சொல்லி அவரை வந்து நாட்டினுடைய அரசராக மாற்றுகிறார். இயேசு எனக்கு பிரியமானவளே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு பெரிய காரியம் செய்வேன். நான் பலமுறை யோசிச்சு பார்ப்பேன். நான் சொன்னேன், பெரிய போதனை, பெரிய ஆள்லாம் ஒன்றும் சண்டை போட்டாரா, பெரிய வேற ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலங்க. அவருடைய வாழ்வு தான் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் அமைந்தது. அதனால நான் சொன்ன 21ஆம் நூற்றாண்டு ஆண்டு பிற்பாடு எத்தனையோ பேர் நம்ம ஆண்டு இருக்க, எத்தனையோ பேரை நம்ம பற்றி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், கேட்டு இருக்கிறோம். ஆனால் அவரை எல்லாம் நாம் மறந்து போயிட்டோம், அவர்கள் எல்லாம் காணாமல் போய் விட்டார்கள். ஆனாலும் கூட இன்றும் அசைக்க முடியாத நங்கூரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தியாக தனி ஒரு ஆளாக இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால், நான் சொன்ன மாதிரி தன்னை மையப்படுத்தாதவர், அன்பை மையப்படுத்தவர். தன்னுடைய பேர் புகழை பற்றி ஒருபோதும் வசனம் கடங்காய் விலையத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து வாசனை சொல்ல முடியும். அந்த 3 அரசர்கள் போறாங்க, அரசரை காண வந்திருக்கிறோம் படுத்துன்னு அந்த மாத்து தொழுவத்தில். இவர் அரசரா? அவங்க கேட்கிறான், யோரோது யூதரின் அரசர் எங்கே பிறந்து இருக்கிறார்? விபிலியத்தில் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள் 5 அப்பங்களை 2 மீன்களை இவரை அரசராக்க வேண்டும் என்று அவரை பிடித்து கொண்டு செல்லும் பல இடங்கள்ல. இன்னைக்கு நம்ம பார்த்த இன்றைய பிலாத்து சொல்றான், நீ யூதரின் அரசனா? நீ சொல்லும் இயேசு ஒருபோதும் நான் அரசன், நான் தான் இந்த நாட்டை ஆள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸியா நான் சொன்ன அந்த மக்கள் மீண்டுமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு விடுவி கிடைக்கும். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோமையருடைய அடிமைத்தனம், நிறைய அந்த டாக்ஸ்லாம் போட்டு வரிகளை போட்டு மக்களை அடிமைப்பது. அப்போ அவங்க எதிர்பார்க்க, ஒரு ஆள் புதுதாக வரமாட்டாரா, நம்ம விடுவிக்க ஒருவர் கிடைக்க மாட்டாரா, நமக்கு ஒரு விடுவி கிடைக்காதா, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா அப்படிலாம் யோசிக்கும் போதுதான் விவிலியம் அப்பதான் வந்து உதிக்கிறது இந்த இயேசு என்ற இந்த மாபெரும் ஒளி. காரில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாமளும் யோசிச்சு பார்க்கிறோம், இயேசு அரசர். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம அரசரா, அவரை நாம பின்பற்றணும் அப்படின்னா, நான் சொன்னேன் முதல்ல இன்னைக்கு நிறைய நேரங்களில் இன்னைக்கு நாம அடுத்தவளை அதிகாரம் செலுத்த ஆசைப்படுறோம். நிறைய பேர்
நான் ஒரு பங்கு சாமியார், நான் சொல்லுதான் கரெக்ட், முடிஞ்சது. நான் ஒரு எச்எப், நான் சொல்லுதான் கரெக்ட். நான் ஒரு வீட்டுக்காரர். இப்பெல்லாம் நிறைய வீடு அப்படி இல்லை, பொன்னாடி தான் டாமினேட் பண்றாங்க, அது வேற விஷயம். பாவம் புருஷங்களாம் ரொம்ப அப்படிதானே இல்லையா? நிறைய நேரம் புருஷங்க ரொம்ப அமைதியா. இப்போ இந்த நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறானுங்க ஆம்பளைங்களாம், தெரியல. ஓகே, குட். பார்த்தீங்க என்றால் சில நேரங்கள் நம்மை அறியாமலே நம்ம அடுத்த மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வழியாக மேபி உங்ககிட்ட கொஞ்சம் பைசா இருந்திருக்கும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பவர் இருந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இது நம்ம அறியாமலே கொஞ்சம் பெரிய கெத்து வந்துடும். அந்த கெத்து ஒரு வார்த்தை கெத்து வந்துச்சு. அந்த கெத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவரை அமுக்கணும், அடுத்தவரை அவன் மேலே ஏறி உட்காந்து நீங்கள் தான் தப்பு பண்ணுறோம். நான் சொன்ன அரிஸ்டாட்டில் சொன்ன தன்னை வெல்லாதவன் மிக சிறந்த, உலகத்துல பெரிய விஷயமே இல்லை. அப்போ என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய நிறை என்ன, என்னுடைய குறை என்ன? இயேசு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்தாருங்க. ரொம்ப தெளிவா அவர் பேசிய வார்த்தைகள், அவர் அணுகுமுறைகள், அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை தான் 12 பேரை வச்சு இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கூட அசைக்க முடியாத ஒரு திரு அவையாக இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா இவர் போட்ட அந்த வித்து, இவர் போட்ட அந்த விதை இந்த மரமாக வளர்ந்து கிளையாக பல கிளைகளை பிரிந்து கனிகளை கொடுத்து கொண்டு, அப்ப இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்து அரசு நமக்கு விடுக்கிறது என்ன? நான் சொன்ன அன்பின் அரசு, நீதியின் அரசு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்டுக்கள், நிறைய நாட்டில் மதத்தை சார்ந்தவர்களாக, மொழியை சார்ந்தவர், இனத்தை சார்ந்தவர், ஜாதியை சார்ந்த, அங்க நிறைய பிரிவுகள், வேற்றுமைகள், வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்துல அவர் சொல்ல, என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி, இறை அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, அன்பின் அரசு, இரக்கத்தின் அரசு. அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதை தான் அவர் போதித்தார். அதனுடைய விளையாக தான் தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நீங்க என்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது வசனம் சொல்லுது, என்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அப்ப அந்த ஆட்சியில நீங்களும் நானும் பங்கேற்பலாக. அப்ப அந்த ஆட்சியில பங்கேற்க நாமும் கூட எப்படி இருக்கணும்? இயேசு வாழ்ந்த அந்த அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த நீதியை, அந்த உண்மை, அந்த சமத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்றவர்களாக மாற அருள் வேண்டுவோம். ஆமென்.